சமீபத்தில நடந்த எலெக்ஷனோட சேர்ந்து, அ ஒரு பெரிய விவாதம் எல்லா இடமும் வந்தது. அ ஒரு ஒரு மெஜாரிட்டி ஜனங்கள் ஏத்துக்காத ஒரு மாற்றம், ஒரு சேஞ்ச் வந்து சொசைட்டில பார்க்க முடிஞ்சது. அந்த சேஞ்ச வந்து நெறைய பேரால ஏத்துக்க முடியல. அப்படி இருக்கும்போது, அந்த சேஞ்ச எப்படியெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ண முடியுமோ, அப்படி எல்லாருமே பண்ணணும், நான் உள்பட. ஏன்னா, நமக்கு பிடிக்கல. நமக்கு பிடிக்காத ஒரு மாற்றத்த எப்பவுமே நம்ம அவ்வளோ ஈஸியா ஏத்துக்கிறது இல்ல. ஆகையினால, நாம அத ரொம்ப மோசமா தான் விமர்சனம் பண்ணுறோம். நம்ம சுயநலத்தோட தான் அத விமர்சனம் பண்றோம். ஆனா, அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா, நம்ம குடும்பங்கள்லயும் இது மாதிரி மாற்றங்கள் வந்தது. இல்லையா? ஓம் நம்ம வயசானவங்களா இருந்தோம். நம்ம கூட இருக்கிற நம்மளுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாம் அவங்கவங்க காலமும், அவங்களுடைய வாழ்க்கை முறைகளும், செயல்பாடுகளும், பேச்சு பழக்கங்களும் எல்லாம் வேற வேற மாதிரியா இருக்கு. அப்ப அதையெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? அக்செப்ட் பண்ணினோம். நமக்கு முடியாத விஷயங்கள, ஏத்துக்க முடியாத விஷயங்கள சில சமயம் பேசி பார்க்குறோம். சில சமயம் விட்டுர்றோம். வேற வழி இல்ல அப்படின்னு. இல்லையா? அதையெல்லாம் ஏன் நம்ம அப்படி செய்றோம் அப்படின்னா, இது குடும்பம். குடும்பம்னா இப்படி இருக்க தான் செய்யும். நாம இதையெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க தான் வேணும். அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறோம். சமூகமும் அப்படிப்பட்டது தான். மாற்றங்கள் சமூகத்தில தவிர்க்க முடியாதது. அந்த மாற்றங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்ல. அந்த மாற்றங்களால சமூகத்துக்கு நல்லது மட்டும் தான் வரணும்னு கட்டாயமும் இல்லை. இதுதான் உண்மை. இத வந்து நம்ம கண்டிப்பா மறந்துக்கணும். மறந்துறக்கூடாது. ஏன்னா, எல்லாருமே சொல்றாங்க, "அதனால எவ்வளோ பிரச்சனை வரும் தெரியுமான்னு?" ஆமா, பிரச்சனை வரும். நம்ம பிள்ளைகள் அடாவடியா சுத்தும்போது எல்லாம் நன்மைகளாவா வந்துகிட்டு இருந்துச்சு? தீமைகளும் வந்துச்சு இல்லையா? அப்படி இருக்கும்போது, சமூகத்த மட்டும் குறை சொல்லி என்ன பண்றது? மாற்றம் தவிர்க்க இயலாதது. அந்த மாற்றத்தின் வழியா வருகிற விஷயங்கள நம்ம ஏத்துக்கவும், அதன் வழியாகவும், அதனோட சேர்ந்தும் வாழ்றதும் எப்படின்னு தான் நாம படிக்கணுமே ஒழிய, அப்படியே அத ஒதுக்குறதோ, அவங்கள எல்லாரையும் கண்டெம் பண்றதோ, இந்த மாற்றமே தேவையில்லைன்னு சொல்றதோ தப்பு. அது நம்மளால முடியாது. மாற்றம் வேண்டான்னு நம்ம சொன்னாலும், வந்ததுன்னா அத நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆக வேண்டியிருக்கும். இல்லையா? அது எந்த மாற்றமா இருந்தாலும் சரி. ஆகையினால, அது நன்மையை கொண்டு வருதோ, தீமையை கொண்டு வருதோ, அந்த மாற்றங்களுக்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ளுவோம். மாற்றங்கள் நல்லதுன்னு நான் சொல்லல, கெட்டதுன்னும் நான் சொல்லல. ஆனால் மாற்றங்கள் தவிர்க்க இயலாதது. அந்த மாற்றங்களுக்கு நாம நம்மள எப்பவுமே தயார் பண்ணிக்கத்தான் வேணும். ஏன்னா, அது சமூகத்தின் வளர்ச்சி. சமூகம் என்னைக்கும் நம்ம பேச்ச கேட்டு வளராது. நம்ம இஷ்டத்துக்கு வளராது.